ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற கைலாசபுரம்ன்ற கிராமத்துக்கு தான். ஆல்ரெடி இந்த கிராமத்தில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா மேலே காட்டில் தரேன், போய் பாருங்க. அதாவது இந்த தடவை எந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கைலாசபுரம் 100வது ஆசனத்துக்கு தான் இந்த வருஷம் வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லா வருஷமும் சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இந்த சர்ச்சை பற்றி வரலாறும் மற்றும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 100வது நாள் அசனம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே வந்து அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, இப்போ சமையலுக்கு தேவையான மளிகை ஜாமான் காய்கறிகள் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 மூட்டை வச்சிருந்தாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2-3 மூட்டை இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா இது உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 4-5-10 மூட்டை கிட்ட இருந்திருக்கும். தக்காளி ஒரு 10 பெட்டி வச்சிருந்தாங்க. பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அப்பா மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லா ஓலைப்பாய், அப்புறம் பாக்கு மட்டை தட்டு அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த சைடு பாருங்க எண்ணெய் டின்னு நிறைய வச்சிருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நன்னாரி சர்பத் ஒரு கூடையில் வச்சுருக்கிறாங்க. அப்படியே மளிகை ஜாமான் பொருட்கள் என்னெல்லாம் தெரியல, நிறைய மூட்டையில் கட்டி வச்சுருந்தாங்க. உப்பு பாக்கெட் இருந்தது, பூண்டு ஒரு மூட்டை இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சைடு பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை, இது எத்தனை மூட்டை இருந்ததுன்னே தெரில, ஃபுல்லாக அரிசி தான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் சேர்ந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே மறுநாளைக்கு தேவையானதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணணுன்றால முக்கியமாக வெங்காயத்தை ஃபஸ்ட்டு உரிக்கணும். அதை தான் இப்போ இங்கே ஒரு 50லேருந்து 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உரிச்ச வெங்காயம், வெட்டின காய்கறி எல்லாமே சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓலைப்பாயை தரையில் விரித்து அது மேலே தான் ஃபுல்லாத்தையுமே கொட்டி வைப்பாங்க. அடுத்ததாக இலையில தான் வந்து விருந்து போடுவாங்க, அசன விருந்து. அதனால் ஒரு பக்கம் மக்கள் இலையை வெட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், இதுதாங்க முக்கியமாக சொல்லணும். ஆட்டு குடலையும் இந்த பூசணிக்காயும் வச்சு செய்கிற கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிட முடியாது. இந்த கைலாசபுரம் அசனத்துக்கு வந்தால் மட்டும்தான் இந்த கூட்டை நீங்கள் வந்து ருசிச்சு பார்க்க முடியும். மறக்காமல் அடுத்த வருஷம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களோட ஒற்றுமையே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின்ற பாகுபாடு இல்லாமல் ரொம்பவே ஒற்றுமையாக பல வருஷமாக, கிட்டத்தட்ட இது 100வது வருஷம், 100 வருஷமாக வந்து இந்த அசனத்தை சீரும் சிறப்பாக செய்கிறாங்கன்னா அது ஒரு ஒற்றுமை தான் காரணம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக பாத்திரம் வச்சுருக்காங்க, அந்த டபரான்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தான் வந்து நாளைக்கு சமைக்க போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க இப்போ தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வரலாம். இப்போ சர்ச்சு உள்ள நாளைக்கு சாங் பாடுறதுக்காக கொயர் சாங் பசங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அந்த கொயர் சாங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நைட்டு 11:30 மணி ஆகுது. சர்ச்சுக்குள்ள வந்து பார்த்தா கலர் கலரான பூக்களால செவுரு ஃபுல்லாவுமே அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அப்புறம் பூ மாலை மாதிரிலாம் தொங்க விடுவாங்க, தோரண மாதிரி, அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்ட்ல போய் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து அந்த பூவால் இந்த இடத்த ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த பூக்களால் சர்ச்சு ஆல்ரெடி அழகாக இருந்தாலும் இந்த பூக்கள் இன்னும் கூடுதலான அழகை இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோவில் இந்த கெடா விருந்துக்கு எப்படி சமையல் பண்ணாங்க, அந்த கறியெல்லாம் எப்படி சமைச்சாங்க, அது எத்தனை பேருக்கு பரிமாறினாங்க, அந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் வந்தாங்கன்னு இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் பார்ட் 2 வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். நம்ம பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.